ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவிலே நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், நம்மிடம் இருக்கிற குறையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இந்த இடத்திலே நமக்கு காண்பிக்கிறார். இந்த சிஸ்டர்ஸ் மீட்டிங்கிலே சகோதரிகளாக நம்ம கூடி வந்திருக்கும் பொழுது நம்மிடம் இருக்கிற குறையை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். பிள்ளைகளை வசனத்தின் ஆழத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எரேமியாவிலே 2வது அதிகாரம் 32வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்துவிட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது மணவாட்டி தன்னுடைய ஆடைகளை மறப்பாளோ, அதாவது திருமணத்துக்காக தயாரை கொண்டிருக்கிற அந்த மணப்பெண் தன்னுடைய ஆடைகளை மறப்பாளோ? மறக்க மாட்டார்கள். அதே வசனத்திலே என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்துவிட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே ஒரு மணவாட்டி குறித்து சொல்லுகிறார், ஒரு சகோதரியை, ஒரு பெண்ணை குறித்து இந்த இடத்திலே சொல்லுகிறார். நாம் எத்தனையோ சூழ்நிலைகளிலே கர்த்தரை மறந்துவிட்டு நாம் நம்முடைய வேலைகளை, நம்முடைய தேவைகளை பார்த்து கொண்டு, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை தேடவில்லை, அவரை மறந்துவிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், எண்ணி முடியாத நாட்களை என்னை மறந்துவிட்டார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நாம் ஆண்டவரை மறந்தால் நம்முடைய பிள்ளைகளே அவர் மறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய பயங்கரமான வார்த்தைகள்! தேவனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை மறந்து போகக்கூடாது, அவரை விட்டு தூரம் போகக்கூடாது. நம்முடைய செயலை பார்த்து கொண்டு, நம்முடைய தேவைகளை பார்த்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படியாக நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவரை, தேவனை மறந்துவிட்டால் அவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார் என்று சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய வார்த்தைகள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே எரேமியா 15:16 அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை மறந்து விடாமல் எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன குறை? நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டோம். அநேக சூழ்நிலைகளிலே அவரை மறந்து விடுகிறோம். அவரை தேடுவதற்கு பதிலாக உலக காரியங்களை, உலகத்தில் உள்ள காரியங்களை நோக்கி கொண்டு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட குறை நம்மிடத்திலே உண்டு. அதை விட்டுவிட்டு, அதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தரிடம் வந்தால், அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்மை சரி செய்து கொண்டு நம்முடைய குறையை அவர் நிவர்த்தியாக்குவார், நிறையாக மாற்றுவார். அப்படிப்பட்ட தேவனிடம் வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசித்து, கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை உட்கொண்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அதை தியானிக்க வேண்டும்.
கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையே நாம் தியானிக்க வேண்டும். அதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை விட்டு போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் தான் கவனிக்க வேண்டும். அவர்களையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 5:3 இப்படியாக சங்கீதக்காரன் தாவீது அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்திலே பின்பாகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 5:3 காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக தாவீது அங்கே காத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே இதில் 119 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்திலே வைத்து வைத்து தியானித்து அதன்படி நாம் வாழ வேண்டும். ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போகாமல் இருக்க வேண்டும். அவருடைய சன்னிதானத்திலே எப்பொழுதும் நாம் காணப்பட வேண்டும். எந்த வேலைகள் செய்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இந்த வசனத்தை பார்த்தீர்களா? வாசித்தீர்களா? பாருங்கள், எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆகார குறைவினால் பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. எந்த பஞ்சம் வருகிறது? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருக்கிற சமயத்து கர்த்தர் நமக்கு கொடுத்த சமயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய இஷ்டப்பிரகாரமாக நம்முடைய தேவைகளை நோக்கி கொண்டு, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை பார்த்து கொண்டு, உலகத்தினுடைய காரியங்களை நோக்கி கொண்டு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனை மறந்துவிட்டு போய்கொண்டிருக்கிறோம். எத்தனை நேரம் நீங்கள் கர்த்தருக்காக செலவிடுகிறீர்கள்? எவ்வளவு நேரம் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் டைம் செலவிடுகிறீர்கள் என்று சொல்ல முடியுமா உங்களாலே? சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை எங்கே போனாலும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட பஞ்சம் வரப்போகிறது. நம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்முடைய இருதயத்திலே வைத்து வைக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே அது தியானிக்கப்பட வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அதன் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலம் வரும்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான் நம்மளுக்கு எப்போதும் நம்ம கூடவே இருக்கும். அது நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் ஜீவனுள்ளதாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று சொல்லி நம் வார்த்தையில் வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அவரை விட்டு நாம் தூரம் போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ரோமர் 1:28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், அந்த வசனத்தை என்னோடு கூட வாசியுங்கள். ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவை பற்றி அவர்களுக்கு மனதில்லை, இஷ்டமில்லை அவர்களுக்கு. அப்படி இஷ்டமில்லாமல் அவங்களுக்கு மனதில்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு கேடான சிந்தைக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது. தேவனுடைய வாயிலிருந்து நம்மை பற்றி நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் வர வேண்டும்.
நம்மை பற்றி இருக்கிற அந்த குறையை ஆண்டவர் நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவரை விட்டு ஒரு பொழுதும் நாம் தூரம் போகக்கூடாது. அவரை மறந்துவிடக்கூடாது. நாம் அவரை மறந்துவிட்டால் அவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார் என்று சொல்கிறார். தேவனுடைய வசனத்தை கிடைக்கிற சமயமெல்லாம் நாம் தியானிக்க வேண்டும். இந்த பிள்ளையெல்லாம் மேய்ந்து கொண்டு எல்லாம் அது அப்சர்வ் பண்ணி வாயில் வைத்திருக்கும். அது உட்கார்ந்து படுத்துக்கொண்டு அது அசைவு போட்டுக்கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அந்த மாடு புல்லை சாப்பிட்ட அதெல்லாம் அசைவு போட்டுக்கொண்டே அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை உள்வாங்கி நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனை பற்றிய அறிவு கர்த்தருடைய வேதத்தை வாசித்தால் மாத்திரமே வரும். வேதத்தை வாசிக்க தான் கர்த்தரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி மனதில்லாதிருந்தால் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசித்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3:2 அங்கே பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையில் இருக்கிறவர்களுக்காக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தால், கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும், நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அதை எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் போதுதான் தேவனுடைய அன்பு மெய்யாய் நம்மிலே பூர்ணப்பட்டு இருக்கும் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாக நாம் இன்றைக்கு தியானித்த மாதிரி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை மறந்து விட்டோமா? இல்லை என்றால் அவரை விட்டு தூரம் போய்விட்டோமா? நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய குடும்ப கஷ்டங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு அதை தேடியே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? எதற்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? எத்தனை நேரம் தேவனுக்காக நீங்கள் செலவிடுகிறீர்கள்? அவரிடம் எத்தனை நேரம் நீங்கள் இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசினால் உங்களிடத்தில் இருக்கிற அந்த குறையை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிற, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அந்த குறையை அவர் நிவர்த்தியாக்குவார். நாம் அதை சரி செய்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவரை மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை மேம்படுத்த கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ, இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.